நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையார் நட்பு. இந்த குறள்ல வள்ளுவர் நாம் யாரை நண்பனாக கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறார். இந்த குறளை நாம் பொருட்கொள்ளும் பொழுது நீரவர் கேண்மை பிறை நிறை நீர பேதையார் நட்பு மதி பின்னீர அப்படின்ட்டு புரிந்து பொருட்கொள்ள வேண்டும். சுருக்கமா இந்த குறள்ல வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார்னா, நீரவர் நட்பு வளர்பிறை போன்றது, நாளுக்கு நாள் வளரும் நிலவு போன்றது. பேதையார் நட்பு தேய்பிறை போன்றது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாரு. இப்போ இங்க நீரவர் அப்படின்னா யாரு, பேதையார் அப்படின்னா யாரு அப்படின்றத நம்ம முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம்னா குறள் நமக்கு விளங்கிடும். இப்போ முதல்ல நீரவர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நீர்மை அப்படின்னா தன்மை அப்படின்னு பொருள். நீரவர் அப்படின்னா தன்மையுடையவர் அல்லது இனிய இயல்புடையவர் அப்படின்ட்டு பொருள் கொள்ளலாம். இன்னொரு புறம் அறிவுடையவர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீரவர்னா அறிவுடையவரா இல்ல இனிய இயல்புடையவரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நட்பு கொள்ளும் பொழுது இவன் அறிவாளையா இல்ல முட்டாளா அப்படின்னு பார்த்து நம்ம அவன் கூட பழக மாட்டோம். அவங்கிட்ட நல்ல பண்பு இருக்கா, இனிய இயல்பு இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் அவனை நம்ம நண்பனா ஏத்துப்போம். இப்போ இந்த இடத்துல மிகவும் பொருந்தக்கூடியது நீரவர் அப்படின்னா இனிய இயல்புடையவர். இப்போ இனிய இயல்புடையவரின் நட்பு நாளுக்கு நாள் வளரும் நிலவு போன்றது. பிறை இருக்கா, அந்த பிறை நிலவு அதுக்கு நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவு ஆகுது இல்ல, அது போன்றது நீரவர் நட்பு. பேதையார் அப்படின்னா அறிவில்லாதவர், எதையும் உய்ந்துணர மாட்டாது தான் எண்ணியதை மெய்யாக கண்டு மயங்குபவர். அப்படின்னா தான் நினைக்கிறது தான் சரி, தான் நினைக்கிறது மட்டும்தான் சரி அப்படின்ட்டு நினைக்கிறவர். இப்போ அவங்க கூட நம்ம மேற்கொள்ளும் நட்பு எப்படி இருக்குன்னா, பேதையார் நட்பு, அறிவில்லாதவர் நட்பு தேய்பிறை போன்றது. ஒரு முழு நிலவு நாளுக்கு நாள் தேஞ்சி 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 பிறையாகி அமாவாசையில நிலவே இல்லாமல் போகுது பார்த்தீங்களா, அது மாதிரி அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். இந்த குறளோட அழகு என்னன்னா, ஓமைகள் நம்ம எப்படி வேணா எடுத்துக்கலாம். நிலவின் அளவையும் எடுத்துக்கலாம், ஒளி கற்றையையும் எடுத்துக்கலாம். பாருங்களேன், நீரவர் நட்பு வளர்பிறை போன்றதுன்னா நாளுக்கு நாள் நிலவு வளர்வதோடு மட்டுமல்லாமல் ஒளியும் கூடுகிறது. நிலவில் இருந்து வெளிவரும் ஒளியும் நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அது போன்றது இனிய இயல்புடையவரான நீரவர் நட்பு.